கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 1 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலங்கள் அது எப்படி இருக்குமா? மனுஷர்கள் தற்பிரேராயும் பணப்பிரேராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பக்தி பிரியராய் இராமல் சுபபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனை பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகுவாயாக என்று சொல்லப்படுகிறது. கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குமா? நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வீட்டிலே பார்த்தீர்கள் என்றால் உண்மையான ஒரு அன்பு இல்லை. மனைவிக்கோ கணவனுக்கோ பிள்ளைங்களுக்கோ மாமியார் உறவினர்கள் எல்லாம் சுகபோகம், நமது சுகத்துக்காக நம்மளுடைய சுயமாய் எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் ஒட்டி கொள்ளுகிறது. மற்றபடி அவர்களை கண்டு காணாமல் இருக்கிறது. பிள்ளைகள் மேலே கூட அன்பில்லை, பிள்ளைகள் பெற்றோர் மேலே அன்பில்லை. இதை நிறைய இடங்களிலே நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அவர்கள் எப்படியாக ஏமாற்றுகிறார்கள் என்பதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் இல்லையா? கிறிஸ்தவர்கள் மத்தியிலே உண்மையான பரிசுத்தம் இல்லை, அதையும் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது இது கடைசி காலத்துக்கு அறிகுறியாக இருக்கிறது. இந்த கொடிய காலத்துக்கு அவர்களைப் போல நாம் இராமல் நாம் ஒரு முன்மாதிரியாய் ஒரு சாட்சியாய் இந்த உலகத்திலே ஒரு ஒரு தண்ணிக்குள்ளே தாமரை இருந்தாலும் அது தண்ணி ஒட்டாத அளவுக்கு இந்த உலகத்திலே பாவத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். நாம் அந்த பாவம் நம்மளை ஒட்டாதபடி நாம் பரிசுத்தமாக இருக்கணும் என்று சொல்லி முடிக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ.